வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவது குறித்து நாளை தங்கள் பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க செயலாளர் அறிவழகன் 125 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆகவே எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தலைமை நீதியரசர் அவர்களுக்கு 80,000 வழக்கறிஞர்களின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 10 மணிக்கு சென்னை வழக்கறிஞர் சங்கத்துடைய பொதுக்குழு கூடுகிறது. பொதுக்குழுவில் நல்ல தீர்வு கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். முக்கிய நிர்வாகிகளை மாத்திரம் இவர்கள் அகில இந்திய பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக சொல்லி ஒரு நல்ல தீர்வு காண்போம் என்று அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அந்த சஸ்பெண்ட் உத்தரவையும் ரத்து செய்து அவர்களே முழுமையாக வழக்கறிஞர் பணிக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.